பத்மவாணி பட்டர்ஃப்ளைஸ். சவுண்ட் அவ்வளோதானே? சாப்பிடலையா காலையில் எல்லாரும்? நல்லா ஒரு தடவை ஜோரா சவுண்ட் கொடுக்கலாமா? ஹாய் பத்மவாணி பட்டர்ஃப்ளைஸ். ஓகே, சூப்பர். கிங் 24/7 நடத்தக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் எங்கள் அனைவரின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தோடு வரவேற்று முதலில் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கக்கூடிய நேரம் இது. பத்மவாணி மகளிர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் உயர்திரு திருவாளர் க. சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களுடைய கைத்தட்டல்களோடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய உயர்திரு திருவாளர் ரா. மணி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து குரு பில்டர்ஸின் மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய உயர்திரு ஏ. அன்புராஜா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து தொழிற்கல்வி ஆசிரியர் பணி நிறைவு பெற்ற உயர்திரு திருவாளர் மா. ராஜா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து மரியாதைக்குரிய உயர்திரு தாரை வெல்டிங் கண்ணன் என்கிற ஆர். லக்ஷ்மணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து திருமலா மோட்டார்ஸின் நிறுவனர் மரியாதைக்குரிய செல்வராஜா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து சேலம் ரெக்ஸைன் ஸ்டோர்ஸ் மற்றும் இன்டீரியர் டெக்கார்ஸின் நிறுவனர் மரியாதைக்குரிய SRS முருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து அன்னையின் ஊக்குவிப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் மரியாதைக்குரிய முத்து ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பழனிசாமி ஐயா அவர்களை உங்களுடைய கைத்தட்டல் ஓசையோடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கிங் 24/7 நடத்தக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய சின்னத்திரை புகழ் திரைப்பட நடிகர் பேராசிரியர் முனைவர் கோ. பழனி அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக சின்னத்திரை புகழ் திரைப்பட நடிகர் பிரபல யூடியூபர் மரியாதைக்குரிய கொங்கு மஞ்சுநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தொன்மை சிறப்புடையாள் தொல்காப்பிய பேச்சுடையாள் விண்ணை அளந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வளையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியாம் நம் இரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம். தற்போது தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நின்ற மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீனாரும் பதனமென திகழ்படத கண்டமெனில்
பத்மவாணி கல்வி நிறுவனங்களின் முதல்வர் மரியாதைக்குரிய ஹரிகிருஷ்ணராஜா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து நிர்வாக அதிகாரி மரியாதைக்குரிய முத்துக்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தற்போது குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தல். முதலாவதாக பத்மவாணி மகளிர் கல்வி நிறுவனங்களின் சேர்மன் மரியாதைக்குரிய திருவாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்எல்ஏ உயர் திரு ஆறுமணி ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து விஜய் டிவி கலக்க போவது யாரு புகழ் திரைப்பட நடிகர் கோ பழனி அண்ணா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து குரு பில்டர்ஸின் டைரக்டர் மரியாதைக்குரிய உயர் திரு ஏ அன்புராஜா ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து உயர் திரு வெல்டிங் கண்ணன் என்ற ஆறு லட்சுமணன் கண்ணன் ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து திருமலா மோட்டார்ஸின் நிறுவனர் உயர் திரு செல்வராஜா ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மரியாதைக்குரிய மணிவண்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து உயர் திரு லோகோ ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விரிந்து பறந்து சிறந்து செம்மாந்து சிரம் நிமிர்ந்த இலக்கணத்தால் தலை நிமிர்ந்த தமிழால் மேடையில் இருக்கக்கூடிய அனைவரையும் எமது பத்மவாணி கல்வி நிறுவனங்களின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா, நீங்கள் எல்லாம் வானத்தில் சூரியன் உதித்தால் பூமியில் பூக்கள் மலர்ந்ததை பார்த்திருப்பீர்கள். உங்கள் வருகையால் ஒரு பூங்காவனமே இங்கே பத்மவாணி கல்லூரி மலர்ந்திருப்பதை நீங்கள் எல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் தமிழுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லையும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேச்சாளர்களையும். அதுபோன்று இந்த பத்மவாணி கல்வி நிறுவனம் 2005ஆம் ஆண்டு துவங்கி வெறும் 35 மாணவிகளையும் 15 பேராசிரியர்களும் கொண்டு துவக்கப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட 3500 மாணவிகளையும் 120க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களையும் கொண்டு சேலம் மாவட்டத்திலே NAAC A+ பெற்று தன்னாட்சி பெற்ற கல்லூரியாக சிறந்து விளங்கி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் எப்படி தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல எமது கல்லூரியிலே தமிழ் இலக்கியத்திலே தமிழ் துறை படிக்கக்கூடிய மாணவிகள் கடந்த பெரியார் பல்கலைக்கழக தேர்விலே 117 கல்லூரிகள் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு இடைப்பட்ட சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 117 கல்லூரிகளில் 10 பல்கலைக்கழக ரேங்க் பட்டியலில் 10 இடங்களையும் நமது கல்லூரிகள் பெற்று தங்கப்பதக்கத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். தமிழுக்காக எங்களுடைய பத்மவாணி கல்லூரி மாணவிகளும் தன்னுடைய வாழ்நாளை தமிழுக்காக அர்ப்பணித்ததற்காக இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 2005ஆம் ஆண்டு 35 மாணவிகளையும் 15 பேராசிரியர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் கிராமப்புற ஏழை எளிய மாணவிகள் கல்வி வர வேண்டும், குறிப்பாக பெண்கள் கல்வி வர வேண்டும், பெண்கள் சமுதாயம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது சேலம் மாவட்டத்திலே 3500 மாணவிகளுக்கு கல்வி போதிக்கும் அறிவு கூடமாக திகழ்ந்து வருகிறது. அதற்கு தன்னுடைய வாழ்நாளையே எத்தனையோ ஏழை எளிய மாணவிகள், உங்களுக்கெல்லாம் தெரியும் கொரோனா காலகட்டத்திலே எத்தனையோ தாய் தந்தை இழந்த மாணவிகளுக்கு கல்வி கட்டண சலுகை, அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு சலுகை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவிகளுக்கு எத்தனையோ சலுகை, எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் கூட நம் கல்வி நிறுவனத்துடைய தாளாளர் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இந்த மாணவிகளுடைய முன்னேற்றத்திற்காக கடந்த 20 ஆண்டுகளில் 20,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமை
நமது கல்வி நிறுவனத்தினுடைய தாளர் அவர்களை சாரும் அவர்களை இந்த நேரத்தில் நான் வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் உங்களுக்கெல்லாம் தெரியும், சொல்லின் செல்வராக தொடங்கி பேச்சில் வல்லவராக திகழ்ந்து சாதனை செம்மலாக மாறி சமூக சேவராக தலைத்து தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழும் சமூகத்திற்காக உழைக்கும் அறிவு சேவகர். தன் தொகுதி மக்களுக்கு மட்டுமில்லாமல் எத்தனையோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவிகளுக்கு தன் சொந்த செலவில் படிக்க வைத்து கொண்டிருக்கும் காட்சிக்கு எளியவரும் கடுஞ்சொல் பேசாதவரும் எடுத்த செயலை செவ்வனே செய்து வரும் இருக்கின்ற எம்எல்ஏக்களிலேயே இளம் வயது எம்எல்ஏ நமது ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ என்னுடைய கல்லூரி தோழர், என்னுடைய அருமை நண்பர் அவர்கள் இந்த பட்டிமன்றத்திற்கு வந்து நமக்கு சிறப்பித்து கொண்டு இருப்பது நமது கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு வகையில் உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கும் நமது ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மணி அவர்களை நமது கல்வி நிறுவனத்தின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கின்றேன். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் தலைவனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இம்மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்ற வரிகளுக்கு ஏற்ப இந்த வாழ்வில் மனிதனை உயர்த்துவது பணிவா துணிவா என்ற ஒரு அருமையான தலைப்பில் நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வரை புரிந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சின்னத்திரை புகழ் திரைப்பட நடிகர் பேராசிரியர் முனைவர் கோ பழனி அன்னார் அவர்களை எமது பத்மவாணி கல்லூரி நிறுவனத்தின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கின்றேன். கொங்கு தமிழில் அழகாக பேசக்கூடியவர் கோவை மஞ்சுநாதன் அண்ணா, கொங்கு தமிழருவி மஞ்சுநாதன் அண்ணா அவர்களை நமது பத்மவாணி கல்வி நிறுவனத்தின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கின்றேன். நகைச்சுவை நாயகி கோவை சத்யா அவர்களை எமது கல்வி நிறுவனத்தின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கின்றேன். உலக சாதனை நாயகி சேலம் ஐஸ்வர்யா அவர்கள், சேலத்தில் இருக்கக்கூடிய நமது ஐஸ்வர்யா அக்கா அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். பட்டிமன்ற நாயகர் ஆசிரியர் தங்கதுரை அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். நகைச்சுவை நாயகன் கவிஞர் கோபிநாத் அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். நாவுக்கரசி பேராவூரணி நீலவேணி அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். உலகத்திலே 7 அதிசயங்கள் உண்டு என்று கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது 7 அதிசயங்களின் உருவமாக இவர்கள் நம் கல்லூரிக்கு வந்து 3 மணி நேரம் உங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக அன்போடு வரவேற்று இவ்விழாவிற்கு நம்மோடு இணைந்து இவ்விழாவை சிறப்பாக இருந்திருக்கும் முன்னாள் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பேராசன் முனைவர் மணிவண்ணா அவர்களையும் லோகண்ணா அவர்களையும் மற்றும் நமது கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஹரிகிருஷ்ணராஜ் ஐயா அவர்களும் கேஎஸ் கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் செந்தில்குமார் மற்றும் மூத்த பேராசிரியர் சோனா, அனைத்து துறைத் தலைவர்கள், பேராசிரியர்கள், அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள், என்எஸ்எஸ் என்சிசி மாணவர்கள் அவ்வளவு சிறப்பாக எங்களை எல்லாம் வரவேற்று இந்த மேடையில் அமர்த்த எங்களை எல்லாம் வரவேற்ற அத்தனை மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் வருக அன்போடு வரவேற்று இவ்விழாவிற்கு விருதுகளை வாங்க வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விருதுகள் வாங்க வருகை புரிந்திருக்கும் கல்வி சேவையில், சமூக சேவையில் இவ்வாறு பல்வேறு சேவையாற்றி அந்த சிறந்த சேவையாற்றியதற்காக விருது வழங்க வருகை புரிந்திருக்கும் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களையும் எமது பத்மவாணி கல்வி நிறுவனத்தின் சார்பாக வருக அன்போடு வரவேற்று இந்த பட்டிமன்ற விழா மிகச் சிறப்பான முறையில் நடைபெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய மரியாதைக்குரிய நிர்வாக அதிகாரி திருவாளர் முத்துக்குமார் சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக விருதுகளை வழங்கி சிறப்பு சேர்க்கக்கூடிய தருணம் இது. முதல் விருதை பெற இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி விருதாளர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா? நன்றி. முதல் விருதை பெற இருக்கக்கூடியவர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற அன்றைய நிலையை மாற்றிட 2005ஆம் ஆண்டு பெண்களின் கல்விக்காகவும் அவர்களின் அறிவு தேடலுக்காகவும் தனது முதல் அடியை எடுத்து வைத்தவர். அன்று விதைத்த அந்த விதையானது இன்று பெரும் விருட்சமாய் வளர்ந்து ஆயிரம் பெண்கள் கல்வி அறிவு பெற்று பல துறைகளிலும் காலூன்றி பல வெற்றி பதக்கங்களை பெற்று வெற்றி பாதையில் வீறுநடை போடும் இந்த சிங்க பெண்களாய் மிளிர்கின்றனர். இதற்கெல்லாம் உறுதுணையாய் இருந்து அவரின் ஓய்வறியா உழைப்புதான் இந்த வெற்றிக்கு காரணம். அவரின் ஓய்வறியா உழைப்பினால்தான் இன்று இந்த கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் இலவச பேருந்து வசதி இல்லம் தேடி செல்கிறது.
உழைப்பு 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 என்று தனது உழைப்பினாலே உயர்ந்தவர். சத்தியம் என்பதை பெயரிலும், சாந்தம் என்பதை முகத்திலும், எளிமை என்பதை தோற்றத்திலும், துணிவு என்பதை செயலிலும் நிரூபித்துக் கொண்டிருப்பவர் இந்த கல்லூரியின் தாளாளர் மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கல்வி செம்மல் விருதை வழங்கி சிறப்பு சேர்க்கிறோம். இந்த விருதை வழங்குபவர் பட்டிமன்ற நடுவர் மரியாதைக்குரிய பழனி அண்ணா அவர்கள். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? கலகம் போவது யாரு புகழ் பழனி அண்ணாவின் திருக்கரங்களால் கல்வி செம்மல் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது கிங் 24/7. பெரியேரிப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்து தன்னுடைய பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் பயின்ற, தன்னுடைய கல்லூரி படிப்பையும் அரசு கல்லூரியில் படித்து சட்ட படிப்பை படித்தவர். இளம் வயது முதலே துடிப்பானவர். எந்த செயல் கொடுத்தாலும் எடுத்தாலும் செயலில் வீரராக இருந்து வெற்றிகரமாக செயல்படுத்தும் பேராற்றல் கொண்டவர். சத்தம் இல்லாமல் ஆன்மீக பணியை செய்பவர். பல நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு புனரமைத்தல் பணிக்கு பணத்தை கொடுத்து பெயரை வெளியே சொல்லாமல் புகழை நல்லபடியாக தேடிக்கொண்டவர். எளிமையானவர். அனைவரிடத்திலும் கனிவாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர். தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர். சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் மக்களிடத்தில் பண்பு குறையாதவர். ஆற்றல் படைத்தவர். தனக்கென்று ஒரு நண்பர்கள் கூட்டமும் ரசிகர்கள் கூட்டமும் கொண்ட ஒரு மனிதர். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இவருக்கு உழைப்பால் உயர்ந்தோர் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராமணி ஐயா அவர்களுக்கு உழைப்பால் உயர்ந்தோர் விருதை வழங்க மரியாதைக்குரிய பட்டிமன்ற நடுவர் கலக்கப்போதியார் பழனி அண்ணா அவர்களை அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து சேலத்துல குரு பில்டர்ஸ் அண்ட் குரு அவென்யூன்னு சொன்னா அப்படின்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சேலத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக சேலத்தை மையமாக கொண்டு 500க்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளை வாடிக்கையாளர்களுக்கு வெற்றிகரமாக வழங்கிய ஒரு நிறுவனம். சேலத்தில் கைராசியான நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே மனைக்கான நிறுவனம்னா அது குரு பில்டர்ஸ் அண்ட் குரு அவென்யூன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய கனவு இல்லங்களுக்காக மனைகளை தரக்கூடியவங்க. இரும்பாலையா இருக்கட்டும், அம்மாப்பேட்டையா இருக்கட்டும், திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர், ஜங்ஷன் புது ரோடு, நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்னு இவங்களுக்கு இல்லாத இடமே இல்லை, அந்தளவுக்கு இவங்க மனைகளை கொடுத்துட்ருக்காங்க. இந்த குரு பில்டர்ஸ் அண்ட் குரு அவென்யூக்கு சிறந்த பில்டர்ஸ் விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். இந்த விருதை பெற மரியாதைக்குரிய மேனேஜிங் டைரக்டர் ஏ அன்புராஜா ஐயா அவர்களை அழைக்கிறோம். அவருக்கு அந்த விருதை வழங்கி சிறப்பு சேர்க்க பட்டிமன்ற நடுவர் கலக்கப்போவது யாரு பழனி அண்ணா அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அடுத்த விருதை பெறக்கூடியவங்க இணைந்து செய்வோம், இயன்றதை செய்வோம், இயலாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்துபவர்கள். இந்த அறக்கட்டளைக்கும் இந்த கல்லூரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அது என்னவென்றால், இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் மரியாதைக்குரிய திருமதி வா வினோதினி அவர்கள் இந்த கல்லூரியில் ஆங்கில பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர். உங்களோட சீனியர், நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, பள்ளி கல்லூரி மற்றும் நிறுவனங்களுக்கு இலவச மரக்கன்று வழங்குதல், கிட்டத்தட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குதல், சிறந்த தாய் தந்தை விருது, இளம் மனிதநேய விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்து சிறப்பு சேர்த்தவர்கள்.
மனித நேயம் விதைத்த இந்த நல்லாளில் விஜயகாந்துடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று கிட்டத்தட்ட ஏகப்பட்ட முதியவர்களுக்கு புத்தாடை மற்றும் அறுசுவை உணவை வழங்கி சிறப்பு செய்திருக்காங்க. இந்த விருதை பெற மரியாதைக்குரிய அன்னை ஊக்குவிப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திருமதி வினோதினி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த விருதை மரியாதைக்குரிய வினோதினி அவர்களுக்கு வழங்க கலக்கப்பகுதி புகழ் மஞ்சுநாதன் அவர்களை அழைக்கிறோம். அன்னையின் ஊக்குவிப்பு அறக்கட்டளையின் செயலாளர் மரியாதைக்குரிய முத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான அறக்கட்டளைகள் நம்ம மண்ணில் இருக்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த விருதை தொடர்ந்து அடுத்த விருது சிறந்த சமூக சேவகர் விருது. 17 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நேதாஜி பிறந்த நாளில் மரக்கன்று மற்றும் இனிப்புகளை வழங்கி வருகிறார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களில் பிறந்த நாளில் மாரத்தான் போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தி வருகிறார். மருத்துவ முகாம் நடத்துதல், பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பிற்காக உதவுதல், கொரோனா காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், தற்போது 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் வார வாரம் கல்வி மலர் வழங்கிட்டு வருவது, ஏழை எளிய மக்களுக்கான சேவைகளை செய்து வரும் இவருக்கு சிறந்த சமூகர் விருதை வழங்கி சிறப்பு சேர்க்கிறோம். சிறந்த சமூக சேவகர் விருதை பெற வெல்டிங் கண்ணன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் அன்போடு. இந்த விருதை வழங்க பத்மவாணியின் சேர்மன் மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக கல்வித்துறையில் சாதனையாளர் விருது சாதாரண மானத்தால் ஓலைப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்து தொழிற்கல்வி ஆசிரியராக மேட்டூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் வனவாசி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் ஏறத்தாழ 37 ஆண்டுகள் பணிபுரிந்து தன்னுடைய கல்வி திறமையால் ஓய்வு பெற்று 2023ஆம் ஆண்டு பணி நிறைவு பெற்று தன்னுடைய பணி காலத்திலேயே ஏழை மாணவர்களை தேடி வந்து அழைத்து தொழிற்கல்வி படிப்பை தேர்ந்தெடுத்து பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய பெருமை அவரை சாரும். அது மட்டும் கிடையாது, அவருடைய குழந்தைகளில் 2 குழந்தைகளை மருத்துவம் படிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தந்தையாகவும் இருக்கிறார். ஒரு குழந்தை மிகச்சிறந்த பொறியாளராக இன்று பணிபுரிகிறார்கள். அவரை பற்றி சொன்னால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், யார் உதவி என்று கேட்டாலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். கல்வித்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகிறார். அவருக்கு அவருடைய மனைவி இங்கே ஈரோட்டில் டெபுட்டி கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸில் பணிபுரியக்கூடிய அவருடைய மனைவியும் இந்த விருது சேர்த்து பெற உங்கள் அனைவரின் கரவொலியோடு அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த அற்புதமான கல்வித்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறக்கூடிய தொழிற்கல்வி ஆசிரியர் பணி நிறைவு ராஜா அவர்களுக்கு நம்முடைய பத்மவாணி கல்லூரியின் சேர்மன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக விருது வழங்க அன்போடு அழைக்கிறோம். முதல்வர், நம்மளுடைய பத்மவாணி கல்லூரி முதல்வர் அவர்களை பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த
இந்த விருது வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டல் தான் அடுத்தடுத்து அவர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நன்றி. அடுத்தபடியாக சிறந்த தொழிலதிபர் விருது SRS என்ற ஒரு அற்புதமான தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, சேலத்தில் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய, ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக இந்த தொழிலில் தரத்தை மட்டும் முதன்மையாக கொண்டு விளங்கக்கூடிய அற்புதமான நல்ல மனிதர் முருகன் அவர்களுக்கு சிறந்த தொழிலதிபர் விருது உங்கள் அனைவரின் கரவொலியோடு நம்முடைய பத்மாவாணி கல்லூரியின் நிர்வாக அதிகாரி முத்துக்குமார் ஐயா அவர்களுடைய கரங்களில் வழங்கப்படுகிறது. நன்றாக ஒரு கரவொலி எழுப்பி இந்த விருதினை அவரை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக, அதாவது ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் தேர் நகரும் என்பார்கள். அனைத்து துறையிலையும் விருது கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் தொலைக்காட்சியின் நோக்கம், கல்லூரியின் நோக்கம். அந்த வகையிலே ஒரு அற்புதமான அரசு பள்ளியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லப்போனால் சிறந்த கலை இலக்கிய வளர்ச்சி பள்ளி என்று அந்த பள்ளிக்கு ஏன் விருது கொடுக்கிறோம் என்றால், சமீபத்தில் ஜி தமிழ் என்ற தொலைக்காட்சியில் நீங்கள் அனைவரும் தாரமங்கலம் வைதேகி என்ற பெயரை கேட்டிருப்பீர்கள். எவ்வளவு கைத்தட்டல் வருகிறது பார்த்தீர்கள். ஆனால் அந்த வைதேகியை உருவாக்கிய அனைவரும் இப்போது மேடைக்கு வர போகிறார்கள். அந்த வைதேகியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியம். வைதேகி உள்ளிட்ட அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நாங்கள் உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள். வைதேகி மாறி 1000 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்ப உங்க முன்னால வைதேகி ஒரு பாட்டு பாட போறாங்க. எப்படி கைத்தட்டலாம்? எப்படி பாடலாமா வேண்டாமா? நீங்க எல்லாம் ஜி தமிழ்ல பார்த்திருப்பீங்க. உண்மையில சொல்ல போனா நீங்க எல்லாம், நான் அந்த வரலாறுலாம் சொல்ல தேவையில்ல, நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அழுதாங்க. கண்ணு தண்ணி தானா வந்துச்சு. ஏன்னா இந்த குழந்தை அங்க போயிட்டு ஒரு மேடை பயம் என்பது எங்களுக்கு தெரியும். மஞ்சுநாத் அண்ணன், பழனி அண்ணாக்கெல்லாம் தெரியும். இவ்வளவு பேருக்கு முன்னால பேசுறதுனா பேஸ் மட்டம் வீக்கா இருக்கும். ஆனா அங்க போய் அவ்வளவு பெரிய தொலைக்காட்சியில நம்ம கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு கலக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கலை இலக்கிய வளர்ச்சி பள்ளி நம்முடைய பட்டிமன்ற நடுவரும் சட்டமன்ற உறுப்பினரும் கல்லூரியுடைய சேர்மேன் அவர்களும் இணைந்து இந்த விருதை கொடுக்க உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வைதேகி என்ற மாணவிக்கு நமது பத்மவாணி கல்வி நிறுவனத்தின் சார்பாக நமது தாளாளர் அவர்களும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் 5000 ரூபாய் இந்த மாணவிக்கு பரிசு தொகை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கைதட்டல்லாம் பத்தாது. நம்ம ஊரு பொண்ணு, நம்ம ஊரு பொண்ணுக்கு நம்ம பாராட்டாம வேற யாரு பாராட்டுவாங்க? நல்ல ஒரு கைதட்டல் பலமா கொடுக்கலாமா? கை தட்டக்கூடிய இந்த கைத்தட்டல்கள் அந்த பொண்ணு ஜீ தமிழ் சரிகமபால வின்னராக வைக்கணும். நல்ல கைத்தட்டல் கொடுங்க.
தெரியுமா இத்தனை முறை அந்த குழந்தைக்கு கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு கேட்டேன்? நம்ம சேலத்துல பிறந்த ஒரு பொண்ணு, நம்ம மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணை நம்ம தான் வளர்த்து விடணும், நம்ம தான் கைத்தட்டி அவங்கள ஊக்குவிக்கணும். ஏன்னா பொதுவா உள்ளூர் மாடு உள்ளூர்ல விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம மனுஷங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள பாராட்ட மாட்டோம். ஆனா நம்ம மண்ணில் பிறந்து இன்னைக்கு நம்ம மண்ணுடைய பெருமையை உலகம் முழுக்க சேலம் வைதேகி, அதுவும் குறிப்பா தாரமங்கலம் வைதேகின்னு சொல்லி பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு பேர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. அப்ப சாதிக்கிறதுக்கு வசதி ஒரு தடையே கிடையாதுன்னு நிரூபிச்சு இன்னைக்கு சிங்கப்பெண்ணா இத்தனை சிங்கப்பெண்கள் முன்னாடி நின்று இருக்க ஒரு குழந்தைக்கு நம்ம தானே கைத்தட்டி ஊக்குவிப்பு கொடுக்கணும். வைதேகி இன்னைக்கு இத்தனை முகங்கள் பார்த்து உங்களுக்கு கைத்தட்டல் ஓசை கொடுக்குறாங்க. இன்னும் வருங்காலத்துல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடகியா நீங்க வரணுங்கிறது எங்களுடைய அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா? யாருக்காவது நன்றி சொல்லணுமா? நான் வந்துட்டு இந்த ஜீ தமிழ் சரிகமாப்பா போகிறதுக்கு காரணமாக இருந்த என் டீச்சர்ஸ். நான் வந்து கலை திருவிழாவில் தான் நல்லா பாடுவேன்ட்டு எங்கள் டீச்சர்ஸ்லாம் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் கலை திருவிழாவில் கலந்து அதுக்கப்புறமேட்டு மியூசிக் கிளாஸ் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் தான் நான் செலக்ட் ஆனேன். ஸோ உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறீங்க இல்லையா? வெரி குட், சூப்பர். இன்னைக்கு எங்களுடைய பத்மவாணி மகளிர் கல்லூரி மாணவிகள் முன்னாடி என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து ஜீ தமிழில் ஃபஸ்ட்டு நான் பாடின ஏதோ ஒரு பாட்டு தான் பாட போகிறேன். கைத்தட்டல் கொடுக்கலாமா? நல்லா பலமா கைத்தட்டல் கொடுக்கலாமா? பாடுங்க. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். என் கண்களின் இமைகளிலே சில ஞாபகம் சிறகடிக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தீ மூட்டும், ஞாபகங்கள் நீரூற்றும். ஏதோ ஒரு பாட்டு போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். அம்மா கை கோர்த்து நடைபழகிய ஞாபகமே, தனியே நடைபழகி நான் தொலைந்தது ஞாபகமே. புத்தகம் நடுவே மயிலிறகை நான் வளர்த்தது ஞாபகமே. சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம், வெக்கம் வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். பாட்டு எப்படி இருந்தது? ஸ்பான்சர்ஸை கௌரவிக்கக்கூடிய விருது இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்த திருமலா மோட்டார்ஸ் ஓமலூர் அவர்களுடைய அந்த நிறுவனர் செல்வராஜா அவர்களுக்கு தற்போது நம்முடைய பட்டிமன்ற நடுவர் விஜய் டிவி பழனி அண்ணா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு உங்கள் கைத்தட்டலோடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடக்க அடித்தளமாக இருக்கக்கூடிய இவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அடுத்தபடியாக சிட்டி சோபா இன்டீரியல் ப்ராப்பர்ட்டியர் முஜிபுர் ரகுமான் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விஜய் டிவி புகழ் பழனி அண்ணார் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு உங்கள் கைத்தட்டலோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பட்டிமன்றம் துவங்குவதற்கு முன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சில நிமிடங்கள் உங்களிடையே பேச இருக்கிறார். அனைவரும் தயவு செய்து அமரவும். சட்டமன்ற உறுப்பினரை உங்கள் கைத்தட்டலோடு அழைக்கிறோம். இதன் பிறகு பட்டிமன்றம் அழகாக இங்கே துவங்க இருக்கிறது. பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். பத்மாவனி மகளிர் கல்லூரி நிறுவனத்தின் சார்பாக சிறப்பான பட்டிமன்றத்திற்கு வருகை தந்துள்ள பத்மாவனி மகளிர் கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் மற்றும் அவர்களோடு இந்த விருதை வாங்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் பட்டிமன்ற பேச்சாளர் அல்ல, இலக்கிய நயத்தோடு பேசுவதற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் பட்டிமன்ற பேச்சாளர் அல்ல. இருந்தாலும் ஒரு சில மணித்துறைகளில் எனக்கு தோன்றுவதை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று நாம் படித்ததுண்டு. அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் நிலையில் இன்று நம்மளுடைய பத்மாவனி கல்லூரியில் வருடந்தோறும் 3500 மாணவர்கள் படித்து வெளியே செல்கிறார்கள். அப்படி செல்வதற்கு நீங்களும் அந்த கல்லூரியினுடைய தாளாளரும் சேர்ந்து எடுத்த ஒரு முயற்சி தான் இது. சேலம் மாவட்டத்திலே அதிக பெண்கள் படிக்கின்ற கல்லூரி என்றால் நம்மளுடைய ஓமலூரில் இருக்கின்ற பத்மாவனி கல்லூரி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள், நீங்கள் என்ன இந்த கல்லூரிக்கு எவ்வளோ டொனேஷன் கொடுத்து நீங்கள் சேர்ந்தீங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கின்ற குழந்தைகளுக்கு கூட 1 லட்சம் 1.25 லட்சம். எல்கேஜியில் என்ன படிக்க தெரியும்? போய் உக்காந்துட்டு 12 மணிக்கு அனுப்பி விடுவாங்க. 1ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு என்னுடைய மகன் செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபா நான் ஃபீஸ் கட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கும் அப்படி இருக்கும்போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு என்ன 10,000 5,000 20,000 இது ஒரு தொகையே இல்லை. அப்படி இருந்தும் பேருந்து கட்டணம் முழுவதும் இலவசமாக வழங்கி கொண்டு இதை ஒரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பத்மாவனி காலேஜினுடைய தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஒரு சிறப்பான செயல்களை நாமும் செய்ய வேண்டும். அதே போல் நான் இந்த மேடையில் பலமுறை என்னை கல்லூரி சார்பாக என்னை அழைச்சிருக்கிறாங்க. நான் வர முடியல. இன்றைக்கும் வர முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. திடீர்னு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டம் ரத்தாயிடுச்சுன்னாங்க. அதனால் அங்கே வந்தேன். ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நான் இந்த மேடை அரசியல் மேடை இல்லை, இருந்தாலும் ஒரு பெண்மணியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், உங்களைப் போல் அவரும் ஒரு பெண்மணி தான். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தக்க வைத்தது தான் மாண்புமிகு அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட அம்மா தமிழகத்தை எவராலும் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அதுபோன்று ஒவ்வொரு பெண்மணியும் நீங்கள் தன்னுடைய எண்ணத்தில் விதையாக விதைத்து, நாம் படிப்பை மட்டுமல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் தன்னை நிலைநிறுத்த வேண்டும், தன்னை முதன்மையாக்க வேண்டும்,
இப்பொழுது ஒரு பெண் ஒரு சிறுமி பாடினாலே அதுபோல் வைதகி போல் நம்மளும் நமக்கும் கைத்தட்டல் வேண்டும் என்று ஒரு ஆழமான விதையை நாம் விதைத்து கொண்டு நம்மை நாமளே உருவாக்கி கொள்ள வேண்டும். இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைய சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. இதுக்கு இடையிலே நாம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலியை அமைத்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பது நம்மை நாமளே செதுக்கி கொண்ட ஒரு வேலி. அப்படி இருந்தால் மட்டுமே இன்றைய சூழ்நிலையில் நாம் நம்மளை காப்பாற்ற முடியும். அவர்கள் காப்பாற்றுவார்கள், இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் நம்மளை தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இது போன்ற கல்லூரிகளில் நாம் பயில்வது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நினைத்து ஒவ்வொரு பெண்களும் மாண்புமிகு அம்மாவை போல், கல்பனா சாவலை போல் நீங்கள் எல்லாம் நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இன்றைக்கு யாரிடம் பழகினோம், எதற்காக பேசினோம், தேவையானதை பேசினோமா இல்லை தேவையற்றதை பேசினோமா என்று நாம் படுப்பதற்கு முன் 10 நிமிடம் சிந்தித்து பார்த்து தூங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன பேசினோம், எதற்காக பேசினோம், அவர்கள் நமக்கு தேவையானவர்களா தேவையற்றவர்களா என்று சிந்தித்து பார்த்தாலே அடுத்த நாள் நாம் எப்படி நாம் நடந்து கொள்வோம் என்று நாம் கண்டிப்பாக அடுத்த நாள் நம்மளே செதுக்கி கொள்ளலாம். அப்படி இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் தடுக்க முடியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து பத்மவாணி மகளிர் கல்வி நிறுவனங்களின் சேர்மன் மரியாதைக்குரிய திருவாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு உங்களுடைய கைத்தட்டல்களோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நாள் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கா? ஓகே. இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களை விருது வாங்க வந்திருக்கும் எம்எல்ஏ மற்றும் அனைத்து தொழிலதிபர்களையும் வருகை என ஃபஸ்ட்டு வரவேற்கிறேன். இந்த சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற முக்கியமான பேச்சாளர்கள் மஞ்சுநாதன் ஐயா, கோவை சத்யா, சேலம் ஐஸ்வர்யா, ஆசிரியர் தங்கதுரை, கோபிநாத், நீலவேணி இவங்கெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு வந்து கருத்துக்களை வழங்குவாங்க. அதெல்லாம் நல்லா கேட்டுக்கணும். மனிதனின் வாழ்வில் பணிவா துணிவா அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து விடை சொல்லணும்னா பணிவான துணிவு இருந்தால் தான் முடியும். என்னுடைய கருத்து அது. அதாவது நடுவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது. பணிவான துணிவு கண்டிப்பாக வேணும். அதனால் ரெண்டுமே தேவையானது தான். அதை எப்படி நடத்துவாங்க நம்ம வந்து கடைசியாக அவங்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைதேகி வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3500 வைதேகிகள் இருக்கிறீங்க. அவங்கள மாதிரி எல்லாருமே ஒரு சாதனை படைக்கணும் ஏதோ ஒரு விதத்தில். அந்த வைதேகியே நமக்கு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்களாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் பல சாதனைகள் புரியலாம். அதாவது வைதேகி அவங்க பாட்டில் இருக்காங்க, நீங்களும் ஒவ்வொரு சாதனை ஒவ்வொன்றிலையும் புரியலாம். அது மாதிரி இந்த பட்டிமன்றம் இன்று வந்து சிறப்பாக நடக்குது. ஒரு நாள் வந்து நம்ம உங்களுக்காக ஒரு வாழ்வுக்கு தேவையான எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கு நாள் சிறப்பாக நடத்தி நீங்கள் எல்லோரும் கருத்துக்களை பெற்று மேலும் வளர உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூம்மா.